இது என்னவா பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிட்டே போகும்போது ஸ்டூடியோவில் போய் உட்காடுறேன். பார்த்தா கம்ப்ளீட்லி இட் டுக் மீ டு சர்ப்ரைஸ். அவர் அவ்வளோ பர்ட்டிகுலராக இருப்பார் ஆக்சுவலாக அந்த ஒரு சவுண்ட்லையும். ஒரு சவுண்ட் எனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியும் அது ஆல்மோஸ்ட் ஃபுல் டிராஃப்ட் மாதிரி தான் இருக்கும். நல்ல பாட்டு கொடுத்து நல்ல ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு படத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நார்மலாக இண்டிபெண்ட்டாக வந்தாலும் சரி, பீப்புளுக்கும் அந்த ஆன்டிசிபேஷன் இருக்குது. அடுத்து சாய் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக அந்த பேலன்ஸ் இவர் கேட்டு பண்ணுறதுனால ஒரு நிறைய கேமரா மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது ஐ திங்க் தே ஆல்சோ என்ஜாய்ட். நாங்கள் நிறைய 3:2 நாங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா 4:3 ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வரதில் வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஃபுல்லாக 4:3 பிளாக் அண்ட் ஒயிட்டில் போகலாம். இதில் எல்லாத்துலேயுமே ஆக்சுவலாக அவரோட டச் இருக்கும், விச் மேக்ஸ் இட் த மோஸ்ட் யூனிக் ப்ராடக்ட். இவ்வளோ பேர் உள்ளே வராங்கன்னா அப்போ இதில் வந்து கண்டிப்பாக பொட்டென்ஷியல் இருக்குது. ஐ திங்க் அதுதான் நம்மளோட பாய்ஸும் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாயும் சரி, பாலும் சரி, எல்லாருமே they're proving that. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு அவர் ஷோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவளமல்லி 50 மில்லியன் ப்ளஸ் இன்னைக்கு அதோடைய ஸ்ட்ரீம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய பாடல்கள் பார்க்குறப்போ வி ஆர் ஸோ ஹாப்பி. விஷுவல்ஸாக அது அப்படியே அந்த ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருக்குது. எப்படி இருக்குது திரும்பி பார்க்குறப்ப த ஹோல் ஜேர்னி ஃப்ரம் வேர் இட் ஆல் ஸ்டார்டட் யோர் திஸ் ஜேர்னி? ஸ்டார்ட் பண்ணணும்னா அது ரொம்ப பின்னாடி போகணும். ஏன்னா ஸ்கூல்லேருந்தே ஒரு மாதிரி இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறமா ஃபார்ச்சுனேட் இனஃப் டு ஹாவ் மெட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரீம் லைன்டு மீ இன் டு திஸ். அதுக்கப்புறமா அப்படியே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி இங்கே இருக்கோம். ஓவர் லைனாக பார்த்தா இதுதான். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இன்றைக்கி பவழமல்லி 50 மில்லியன் அடிச்சிருக்கேன். ஐ திங்க் மியூசிக்கோட ஃபாஸ்டஸ்ட் 50 மில்லியன். வெரி ஃபாஸ்ட். வெரி ஹாப்பி டு பி டூயிங் திஸ். எஸ். ஏன்னா உங்களோட அந்த ஆசை கூட வந்தப்பே நீங்கள் அதை டைரக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆசை கூட வந்தப்பே வந்து அதோடைய கலர், அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஒரு டிண்டடான ஒரு அப்ரோச் இருக்கும். அதோட அந்த அவுட்ஃபிட்ஸ், ஸோ எல்லாமே அந்த ஆசை கூட வந்தோடனே ஐ திங்க் அதுவுமே பயங்கர ஹிட். இல்லை வந்து இன்ஸ்டன்ட்லி ஆசை கூட வந்து பயங்கர ஹிட். அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் சாயோட பண்ண விழிவிக்கிற அது அப்படி கம்ப்ளீட் அவுட்டோரில் வேற ஒரு ப்ரீஸியான ஒரு டோன். அண்ட் இப்போது பவளமல்லி ஒரு கல்யாண சாங். ஸோ இந்த ஐடியாஸ், த ஹோல் ஐடியா அண்ட் உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வித் சாய், வேர் இட் ஆல் ஸ்டார்டட். உங்களுக்கும் அந்த சாய்க்கான அந்த பாண்ட் எப்படி இருக்கு? சாய்க்கும் எனக்கான பாண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஸ்டார்டட் பிஃபோர் ஆசை கூட தான். ஆசை கூடக்கு ஆக்சுவலாக என்னை ரீச் அவுட் பண்ணியிருந்தாப்புல. அவரும் திங் மியூசிக்லேருந்து ரீச் அவுட் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக அவர் ஸ்டூடியோவில் போய் நான் பாட்டு கேட்டேன். ஸோ அப்போ தான் கட்சி சார் பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த பாட்டு எனக்கு இந்த கால் வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டூடியோவில் போயிட்டு நான் அவர் பாட்டு ப்ளே பண்ணி காமிச்சோடனே I have not heard anything like that in Tamil music with my knowledge. என்னோட நாலேஜ் இது பண்ணி சொல்கிறேன். ஏன்னா அவரோட ஸ்பீக்கர்ஸில் அந்த பாட்டு அப்படி கேட்கும் போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் சம்திங் எல்ஸ். இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக இது வேறு மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்றது எனக்கு அப்போயே ஃபீல் ஆச்சு. அப்போம்போதே எனக்கு அவர் அவ்வளோ பர்ட்டிகுலராக இருப்பார் ஆக்சுவலாக அந்த ஒரு சவுண்ட்லேயும். ஒரு சவுண்ட் எனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியும் அது ஆல்மோஸ்ட் ஃபுல் டிராஃப்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸ்க்ராட்ச் வரதுக்கே நான் மீட் பண்ணிட்டே ஒரு 5-6 நாள் ஆச்சு. ஹி ஒர்க் ஃபார் த ஸ்க்ராட்ச். ஸோ அதுக்கப்புறமா பண்ணி அந்த மாதிரி ஆள் வந்து பாட்டு கொடுக்கும்போது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக ஒர்க் பண்ணும்போது இந்த சைடில் நாங்களும் டெக்னீஷியன்ஸாகவும் எங்களோட பெஸ்ட்டு போடணுன்றதான ஒரு கட்டாயம் வருது பார்த்தீங்களா. ஐ திங்க் தட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேலன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 3வது வாட்டி என்னை சாய் வந்து ஒரு ஸ்டூடியோ கூடும்போது நானும் யோசிச்சிட்டே போனேன், என்னடா திருப்பி R&B மாதிரி ஒரு லவ் சாங் மாதிரி கொடுத்தா எந்த மாதிரி போகலாம். ஏன்னா 2 சாங்லேயும் வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டோம். இது என்னவா பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிட்டே போகும்போது ஸ்டூடியோவில் போய் உட்காடுறேன். பார்த்தா கம்ப்ளீட்லி இட் டுக் மீ டு சர்ப்ரைஸ். ஒரு அவுட் அண்ட் அவுட் அடி ஒரு கல்யாண சாங் வந்து போட்டோன்னே நான் லைக் என்னடா இது இப்படி இருக்குது. இது வந்து இண்டியே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது தமிழ் பக்கா மெயின் ஸ்ட்ரீம் தான். ஒரு படத்தில் வர ஒரு பாடு தனியாக வெளில எடுத்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே. ஸோ ஐ திங்க் அதில் இட் வாஸ் அ வெரி வெரி குவிக் டர்ன் அரவுண்ட். எங்களுக்கு வந்து ப்ராஜெக்டே வந்து 10 நாள் முன்னாடி தான் வந்துச்சு. ஓகே. ஸோ வித்தின் 4 days வி வென்ட் டு ஷூட். அதுக்கப்புறமா ஒரு மொத்தமாகவே 15 நாளில் வி கேவ் த அவுட்புட். ஓகே. ஷூட் எல்லாம் சென்னையில் தான் பண்ணீங்களா? ஷூட் வந்து நாங்கள் காரைக்குடியில் பண்ணோம். அந்த வி வாண்டட் டு ஹேவ் தட் ஹவுசஸ். அந்த பேக்ட்ராப்ஸாகவும் சரி, கலராகவும் சரி, ரொம்ப ஒரு ஏர்த்தி பேஸ்டலான ஒரு கலர்ஸ் தேவைப்பட்டுச்சு.
ஸோ அதனால காரைக்குடிக்கு போய் ஷூட் பண்ணியிருந்தோம். ஓகே, ரொம்ப ஓகே. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நைஸ், நைஸ், நைஸ். ஸோ மூணுலேயுமே வந்துட்டு சாய் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஃபேக்டராக இருந்தாலும் இந்த ஆப்போசிட் பேர் வந்து எப்பயுமே ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஆஃப்டர் ஆசை கூட அண்ட் சாயோட அதர் பண்ணலுக்கு அப்புறம் அந்த கூட இருக்க பேர் யாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. அந்த ட்ரெண்ட் பிரீத்தி முகுந்தன் அண்ட் இப்போ கயாடோ, இதோடைய ப்ராசஸ் எப்படி நடக்குது இவங்க தான் அப்படின்றது? ஸோ ஆசை கூட அப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து யாரை காஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தபோது நாங்கள் ஒரு ஒரு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ஆப்ஷன் பார்த்துருப்போம். எதுவுமே எங்களுக்கு வந்து ஒன்று எனக்கு ஒர்க் ஆகும், இல்லை அபைக்கு ஒர்க் ஆகுது, எங்கள் 2 பேருக்கும் ஒர்க் ஆச்சுன்னா திங் மியூசிக் ஒர்க் ஆகுது, அவங்களுக்கு ஒர்க் ஆனால் எனக்கு ஒர்க் ஆகுது. ஆனால் நாங்கள் என்னத்தில் ஷோராக இருந்தோம்னா எல்லாத்துக்குமே அந்த லாக் ஆனால் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம். அப்போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், உங்களுக்கு அவர் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக, அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் தெரியுமா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆக்சுவலாக பிரீத்தி ப்ரொஃபைல் காமிச்சிருந்தாங்க. ஓகே. காமிச்ச உடனே அப்போது தான் ஏதோ அவங்க டான்ஸ் வீடியோ ஏதோ போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க என்னோட எனர்ஜி. ரொம்ப லைக் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப யங்கான எனர்ஜி இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஸோ அப்போ போகும்போது நான் அபைட்ட சொன்னோடனே அபைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது பிரீத்தியா. அப்படின்னும் போது டக்குன்னு 2 பேருக்கும் ஒரு ஸ்பார்க் ஆச்சு. திங் மியூசிக் பேசினோடனே எல்லாமே ஓகே ஆச்சு. அப்போ தட் டைம் ஷி வாஸ் இன் யூஎஸ். ஸோ நாங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணாலும் ரீச் ஆகல, மெசேஜ் பண்ணாலும் லைன் போல். ஸோ அதாலும் அப்படியே சரி ஓகே அவங்க மேபி ஆஃப்லைனில் இருக்காங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் விட்டோம், ஏன்னா ஷூட் போகணுன்ட்டு. 2 நாளில் திருப்பி ஷீ கேம் இன் டச் அண்ட் தென் அதுக்கப்புறமா ஷீ கேம் பேக் டு சென்னை. அதுக்கப்புறமா வந்து பார்த்ததுல இட் ஆல் ஒர்க் அவுட். ஓகே. சூப்பராக அது அமைஞ்சுது. ஸோ அப்படிதான் சான்வி அண்ட் கயாடோடைய. சான்வியும் அந்த மாதிரி தான். சான்வி அபை ரியலி வாண்டட் டு ஒர்க் வித் சான்வி. ஏன்னா அவர் வந்து குடும்பஸ்தன் பார்த்துட்டே எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு யங் எனர்ஜி இவங்கள்ட்டே இருக்கு, பாட்டுக்கு செட் ஆகணும். சூப்பர், எனக்கும் இதாச்சது சூப்பர். அப்புறம் கயடு வந்து அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அஃப்கோர்ஸ் ஹர் பீயிங் இன் ஹர் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ வெரி பிக் ப்ளஸ். ஸோ அப்போ போகும்போது திங் மியூசிக் ரீச்ட் அவுட் டு ஹர். ஷீ வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். அவங்களுக்கும் சாயோட பாட்டெலாம் பிடிச்சதுனால ஷீ ஆல்சோ கேம் டவுன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அது என்னன்னா சாயோட இந்த ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு growth ஒன்று நடந்துட்டே இருக்கு. இப்போ இந்த பவளமொழியில வந்து ஸ்ருதிஹாசன் உள்ள வந்திருந்தாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பயங்கர ஒரு விஷயத்தை வந்து ஸ்பார்க் பண்ணுது. பிகாஸ் ஒரு இண்டியில் அடுத்து ஸ்ருதிஹாசன் உள்ள வரப்போ ஸோ ஹவு திஸ் ஆல் திங் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால் பார்க்க முடியுதுல்ல. ஃப்ரம் கட்சி சேரா லிசன் பண்ணதுலேருந்து ஆசை கொண்ட டைரக்ட் பண்ணதுல இப்போ இந்த ஒரு சிங்கிளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டு பண்ணிட்டாப்ல. ஸோ சாயோட இந்த ஒரு ஆர்க்கை பார்க்குற மாதிரி திங்க் வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு 1 year 2.5 yearsக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடக்கிறத பார்க்குறப்ப எப்படி இருக்கு? ஸோ இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து மக்களும் இதை பெருசாக ஆதரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இது சினிமா பாட்டு இல்லைனாலுமே இந்த ஃபார்மேட் படி மக்கள் வந்து இது பண்ணுறதில்ல. அவங்க நல்ல பாட்டு கொடுத்து நல்ல ஒரு 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 வீடியோ ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு படத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நார்மலாக இண்டிபெண்ட்டாக வந்தாலும் சரி, ஹவு இட் இஸ் பீயிங் ரிசீவ்டுன்றது தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கணுன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ கான்ஸ்டண்ட்டாக சாயுமே வந்து அவரோட சவுண்ட்ஸ்கேப்பை வந்து ஒரு பாட்டுக்கும் புஷ் பண்ணிகிட்டே இருக்கார். ஆக்சுவலாக பீப்புளுக்கு என்ன பிடிக்கும், இது எப்படி நான் புதுசாக என்ன நான் வந்து புதுசாக ரீஇனோவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணும்போது ஐ திங்க் பீப்புளுக்கும் அந்த ஆன்டிசிபேஷன் இருக்கு, அடுத்து சாய் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. அதை கரெக்டாக அந்த பேலன்ஸ் இவர் கேட்டு பண்ணுறதுனால ஐ திங்க் அது திருப்பி அந்த மேஜிக் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குன்றது தான் எனக்கு தோணுது. அதை தாண்டி தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஓவராலாகவே அந்த க்ரோத் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய லிரிசிஸ்ட், ரேப்பர்ஸ், அதுக்கப்புறமா மியூசிக் கம்போசர்ஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் மியூசிக்லேருந்து வந்தவங்க இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு 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 நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தா கண்டிப்பாக பீப்புள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்லேயும் வேறு மாதிரி பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இண்டி வந்து பயங்கர பூம் ஆகிட்டு இருக்கு. அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரில. அதாவது இனிஷியலி வந்து பீப்புள் ஒரு லாங் பேக் டிஜேயோட பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறப்போ சம்வேர் திடீர்னு ஒரு பூம். இண்டியோட மார்க்கெட் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு லைக் வீ குட் சீ எவ்வளோ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், பால் டப்பா, வெங்காயம், கெளுத்தி அண்ட் சாய் அண்ட் லைக் இப்போ திரும்பி பார்த்தா லைக் 200-300 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து வெளியே பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்பார்க் எங்கிறது உங்களால் பார்க்க முடியுது, அந்த சேஞ்ச் ஓவர்? ஐ திங்க் இது என்னோட மைண்ட் செட்டில் நான் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது எப்படின்னா,
ஐ திங்க் இது திங் மியூசிக் மாதிரி ஒரு லேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக இருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க வந்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து பேசி உனக்கு என்ன வேணும், நீ என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள சப்போர்ட் பண்ணும்போது இல்லை, ஆர்டிஸ்ட்டும் திருப்பி அவங்களுக்கு தராங்க. ஸோ அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி கை கொடுக்க ஒரு ஆள் தேவை இங்கே. ஏன்னா டேலண்டடாக இருக்கிற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி உனக்கு ஒரு பொசிஷனிங் கொடுத்து அவங்கள வந்து குளோபல் ஸ்டேஜில் போய் நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஆசை இருக்குல்ல, அவங்கள ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு அழகுபடுத்தி பார்க்கணுன்ற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு டே அண்ட் அவுட் ஆக்சுவலாக அவங்களுக்கு இருக்குன்றது நான் கான்ஸ்டண்ட்டாக வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. அதில் வந்து மெயினாக மென்ஷன் பண்ணணும்னா திங் மியூசிக்கில் மகேஷ் அவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்திருக்காரு. நீங்கள் சொன்ன எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே, பால் டப்பா சரி, வெங்காயம் சரி, சாய பேங்கர் சரி, அதுக்கப்புறமா நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன மாதிரி பாட்டு பண்ணணும், எந்த மாதிரி உங்களுக்கான வீடியோஸ் பண்ணணும், எந்த மாதிரி இது பண்ணுன்ட்டு ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறது வந்து ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் தட்ஸ் வை திங் மியூசிக் இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் அவங்க தான் நிறைய இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு நிறைய. தே ஆர் ஆல்சோ கிவிங் அவுட் டேலண்ட்ஸ். ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எனக்கு தோணுது. டேலண்ட்டை தாண்டி ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வேணும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் பார்க்குறப்ப தமிழில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. நிறைய லேபிள்ஸ் வந்து உள்ளே வராங்க. லைக் அப்ராட்ல இருந்து, லைக் யுனிவர்சல் இந்தியா, தே ஆர் சைனிங் அப் வித் அனிருத் அண்ட் பிலீவ் இஸ் ஹியர், ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் வந்து இந்த தமிழ் இந்தியா ஆர்டிஸ்ட்டுக்கு வேர்ல்டு ஸ்கேப்பில் ஒரு சேஞ்ச் ஓவர் ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் பிகர் அண்ட் ஹியூஜ் இல்லை ரைட் நவ். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இன்னவிட்டபிள். ஆக்சுவலாக அது வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது என்னோட இதை எடுத்துக்கிறோமே, கட்சி சாரை வந்து பார்த்தா இப்போ 250 மில்லியன் வியூஸில் இருக்குது. இப்போ ஆசை கூட பார்த்தா இட்ஸ் ஆல்மோஸ்ட் கிராசிங் 370 மில்லியன் வியூஸ். இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு 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 இந்த மாதிரியான மக்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுக்கும்போது, பீப்புளும் அதை கன்சியூம் பண்ணும்போது, ஐ திங்க் இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன் வேர் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஆர் செட் டு கம் இன் அண்ட் எக்ஸ்பேண்ட் இந்த ஆர்டிஸ்ட். ஐ திங்க் இது ஒரு சூப்பரான ஒரு டைம்னு பார்க்குறேன். தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் விட இனிமே தான் இதை பீக் அடிக்க போகுதுன்றது எனக்கு தோணுது. இது எல்லாருமே இப்போ உள்ள வர லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் வில் ஆல்சோ கம் இன். பீப்புள் வில் ஆல்சோ கெட் வெரி குட் பொசிஷனிங். பீப்புள் ஆல்சோ கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பாட்டு, நிறைய பீப்புளுக்கும் கண்டென்ட்டு. ஐ திங்க் இவ்வளோ பேர் உள்ளே வராங்கன்னா அப்போ இதில் வந்து கண்டிப்பாக பொட்டென்ஷியல் இருக்குது. ஐ திங்க் அதுதான் நம்மளோட பாய்ஸும் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாயும் சரி, பாலும் சரி, எல்லாருமே தேர் ப்ரூவிங் தட் இந்த மாதிரி நாங்களும் கொடுப்போம் அப்படின்றது ரொம்ப வெரி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் தம். கிரேட் கிரேட். ஸோ ஒரு பக்கம் சாயோட டைரக்டர், இன்னொரு பக்கம் யுவர்ஸ் பால் டப்பாவோட டிஓபி. ஸோ அந்த யூஸ்வலாக அந்த இந்தி சாங்ஸோடைய பெரிய ப்ளஸ்ஸே நான் பார்க்குறது விஷுவல்ஸ் தான். பிகாஸ் அது ஒரு மாதிரி நார்மல் ட்ரீட்மெண்ட்லேயே இருக்காது. அதோட விஷுவல்ஸ் வந்து வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும். இன்ஃபேக்ட் பாலோட பாட்டு எல்லாமே வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும். அந்த ஷார்ட்ஸா சரி, மூமெண்ட்ஸா. ஸோ ஒர்க்கிங் வித் பால் டப்பா, ஸோ எப்படி இருந்தது அண்ட் த ஹோல் ப்ராசஸ்? இட்ஸ் வெரி குட் ப்ராசஸ். பால் டப்பா இஸ் வெரி குட் கிரியேட்டிவ் மைண்ட் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரம் ஐஏயில் ஆரம்பித்து வி டிட் 170 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா ஓசிபின்னு ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறமா கடைசியாக காற்று மேலன்னு ஒன்று பண்ணோம். நாலுமே ஆக்சுவலாக நல்லா போச்சு. பீப்புள் ரியலி லைக் இட். ரொம்ப ஒரு சூப்பரான கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக. ஓகே ஓகே. ஹி ஹேஸ் அ வெரி குட் மைண்ட், வெரி கிரியேட்டிவ் மைண்ட். ஹிம் பீயிங் அ டான்சர் ஆல்சோ ரியலி ஹெல்ப்ஸ். இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் இது பண்ணலாம். ரொம்ப கொலாபரேட்டிவான ஒரு ப்ராசஸ். ஓகே ஓகே. ஐ திங்க் இந்திய ஆர்டிஸ்ட்க்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும்ல, ஒரு டான்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தால் ஐ திங்க் இட் வில் பி அ மச் மோர். எஸ், அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அது வந்து பீப்புள் ரியலி லைக் டு சி ஆர்டிஸ்ட் மூவிங் அண்ட் க்ரூவிங் டு தர் ஓன் மியூசிக் விச் வில் ஐ திங்க் என்ன சொல்கிறது, ஒரு நார்மலாக இருக்கிறத ஒரு 50% அது இருக்குன்னா அது 100%ஆக மாற்றிடும். ஒரு டான்ஸுன்றது செலிப்ரேஷன் தானே. ஐ திங்க் அந்த செலிப்ரேஷனான ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும்போது ஐ திங்க் ரொம்ப சூப்பர் தான். இப்போ சாய்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் டெவலப்டு, ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் பீப்புளும் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த பாட்டு நீங்கள் சூப்பராக ஆடினீங்கன்றது. எனக்கும் ஹாப்பி தான். நினச்சிங்களா லைக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஓகே சாய்ட்டு இருந்து நம்ம இதெல்லாம் ஃபுல் ஆஃப் பண்ணிட முடியுமா, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வாங்கிட முடியுமா அப்படின்றது லைக் விச் இஸ் வெரி சேலஞ்சிங். இல்லை என்னன்னா, சாய் வந்து இஸ் அ வெரி ஸ்டபர்ன். ஒன்று வரலன்னா அதை தான் பண்ணணும்னு நினைப்பார். அந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு பர்சனுமே வந்து ஜெயிச்சிடுவாங்கன்றது தான் என்னோட மைண்ட் செட். இது வரலையா, நான் இன்னும் 2 மணி நேரம் போடுறேன், இன்னும் 2 நாள் போடுறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு நான் கற்றுக்கிறேன்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. ஸோ அது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே அது ப்ளஸ் தான்.
ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி வந்து எங்களுக்கு ஆஃபர் பண்ணும்போது நாங்களுமே அதை வந்து என்ஜாய் தான் பண்ணுவோம். சரி ஓகே இதை இப்போ வந்து இது பண்ண வேணாம், இன்னும் புஷ் பண்ணலாம், இன்னும் ஏதாவது டிஃபிகல்ட்டாக போகலாம் அப்படின்றது தான் நானுமே என்னோட கோரியோகிராஃபர்ஸ்லாம் நான் சொல்கிற ஒரு இது. ஈஸியாக போயிடாதீங்க, அவருக்கு வரலனாலும் பரவாயில்ல, அவர் கற்றுப்பார். அதை சாயும் என்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நான் விட மாட்டேன், நான் இன்னொரு வாட்டி போடுறேன், ரொம்ப முடியலன்னா பரவாயில்ல, அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அதை பற்றி அப்படின்றது எனக்கு டே ஒன்லேயே அதை வந்து நான் பார்க்க முடிஞ்சுது. அதை தாண்டி சாய் ரியலி ஃபைட்ஸ் ஃபார் இஸ் ஆர்ட். அவர் வந்து இந்த இது நான் வந்து சாதாரணமாக பண்ணக்கூடாது, இன்னும் நான் எதை புஷ் பண்ணுவோம். இப்போ 100 வந்துருச்சு, எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சுன்னா இல்லை இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணணும், இன்னும் பண்ணுன்றதை கான்ஸ்டண்ட்டாக புஷ் பண்ணுறார். அது வந்து ஐ திங்க் இஸ் அ கிரேட் குவாலிட்டி ஃபார் அன் ஆர்டிஸ்ட். ஐ திங்க் இன்னொன்று அந்த இந்தியா கொண்டு போகிறது அந்த ஹூக் ஸ்டெப்ஸ், அந்த ஹூக்ஸ் தான் அந்த பாட்டை வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இருக்கு. ஸோ அந்த டீமோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஐ திங்க் டிடிசியோட ஐ திங்க் யூ மோஸ்ட்லி கொலாபரேட்டிங். ஸோ அந்த ஹூக் ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், இது இப்படி தான் இருக்கணும், இது இந்த அளவுக்கு கொண்டு போகணுன்ற பிளானிங்ஸ் எல்லாம் எப்படி? ஸோ நான் 2 கோரியோகிராஃபரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த விவிக்ரமும் அதுக்கப்புறமா பவழமல்லி வாஸ் டன் பை ஷெரீஃப் மாஸ்டர். அதுக்கப்புறமா ஆசை கூட வந்து அனு விஸ்வா அப்படின்றவங்க பண்ணாங்க. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 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 ஜீனியஸ் மைண்டு தான். அவங்களுக்கு வந்து தே நோ எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, எதை என்கிட்ட காமிக்கணும், எதை காமிச்சா இவருக்கு பிடிக்குன்றது அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஐ திங்க் எனக்குமே அது ஈஸி தான். மல்டிபிள் வேர்ஷன்ஸ் போகும், இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகுது, இது அது ஒர்க் ஆகலை, இப்படி நிறைய டிஸ்கஷன்ஸ் போகும். கடைசியாக ஒரு மேட்டர் வந்து போயிட்டு லாக் ஆகும். இன்ஸ்டிங்டிவாக எல்லாத்துக்குமே அது பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் அதுதான் நாங்கள் லாக் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு வந்து கடந்த 3 வீடியோலுமே அது ஒர்க் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஆசை கூட வந்து ஐ திங்க் நாங்கள் ஒரு 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 3-4 டிராஃப்ட்ஸ் கழித்து இன்ஸ்டிங்டிவாக நாங்கள் ஸ்டூடியோவில் வந்து அனு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்று இது பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் வி லாக்ட் இட். ஷெரீஃப் மாஸ்டரோடையும் அது அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்னால எங்களுக்கு அதில் பிரச்சனையே இல்லை. மாஸ்டர் வந்து ஒரு பெரிய பேக் போன் எங்களுக்கு. ஓகே ஓகே, ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ தேஜோ பொறுத்த வரைக்கும் அவர் ஒர்க் பண்ண பாட்டில் எது வந்து தேர் இஸ் நம்பர் 1 உங்களோட இதில்? அப்படி மோஸ்ட் ஃபேவரட், அப்படி சொல்ல முடியாது. மோஸ்ட் சேலஞ்சிங் சாங் தேர்? சேலஞ்சிங் சாங்னா ஐ திங்க் எல்லாமே ஒரே சேலஞ்சு தான். எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ் தான். ஏன்னா இந்த மியூசிக் வீடியோன்ற ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது கொஞ்சம் ரொம்ப டைம் பவுண்டான ப்ராசஸ். ஏன்னா 2 நாள் தான் ஷூட் பண்ணணும், அதுக்கானது தான் பட்ஜெட்ஸ், அதுக்கானது தான் டைம்லைன்ஸ், ஆர்டிஸ்டோட அவைலபிலிட்டி, பட்ஜெட்ஸ், இதோட ஃபைனான்சஸ் எல்லாமே வந்து 2 நாளை சுற்றி தான் இருக்கும். ஸோ அந்த 2 நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான். ஸோ அந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 9 ஷூட் பண்ணுறோன்னா, 2 நாளில் 9 to 9 ஷூட் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் ஷூட்டிங் ஹவர்ஸ், ப்ரொடக்டிவான ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 ஹவர்ஸ் இருக்கும். அதுவே அதிகம் தான். அந்த 10 to 12 ஹவர்ஸில் என்ன புஷ் பண்ணுறோம், அதுலேயும் க்ரியேட்டிவாக புஷ் பண்ணணும், பீப்புளுக்கு வந்து புதுசாக இருக்கணுன்றதை ட்ரை பண்ணும்போது ஒரு நினச்சாலும் ஏதாவது மிஸ் பண்ணால் பேட்ச்லாம் ஷூட் பண்ண முடியாது, அன்லைக் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப டைம் பவுண்டாக ஒர்க் பண்ணுறதுனால எல்லாமே எங்களுக்கு இந்த டிஃபிகல்ட் தான். ஒரு மாதிரி என்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்திருக்கா இல்லையா, கரெக்டாக போதா இல்லையான்றது ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் பண்ணது வந்து பீப்புளுக்கு பிடிச்சி நல்ல ரிசப்ஷன் வர்றதுனால நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப டைம் கரெக்டான ப்ராஜெக்ட் வந்து நான் பவழமல்லின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்ததே லிட்டரலாக February 3ஆம் தேதியோ 2ஆம் தேதி வந்துச்சு. வி வென்ட் டு ஷூட் ஆன் 9th and 10th. அதுக்கப்புறமா March 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு வீடியோ. அதில் Februaryயில் வர 28, 29, 30 வேறு இல்லை. ஸோ அதில் ஒரு 4 நாள் இல்லாததுனால பெரிய இதாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளில் ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு ஐ திங்க் வி டெலிவர்ட் வெரி ஃபாஸ்ட். ரொம்ப அது நாங்கள் பண்ணதில் கொஞ்சம் சீக்கிரமான ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஓகே, ஐ திங்க் விழிவிக்கிற மட்டும்தான் ஐ திங்க் பாட்டு ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ வந்தது. பிகாஸ் ஐ திங்க் தட் டைம் டியூடு, இன்னொரு பக்கம் அவருடைய படங்கள், ஸோ அது ஜெனரல் அதனால தான் ரொம்ப டிலே ஆச்சோ? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக அமேசான் மியூசிக் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தே வாண்டட் டு ரிலீஸ் தட் சாங் ஃபர்ஸ்ட். அப்போது வீடியோ வந்து டாக்ஸ்லேயே இல்லை. பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கு அப்போ தான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதுவும் வென்ட் டு ஷூட் வித்தின் லைக் 14-15 days. அதுக்கப்புறமா ஒரு மாதத்தில் ஐ திங்க் வி ரிலீஸ்ட் September 4ஆம் தேதி ஐ திங்க் வி ரிலீஸ் த மியூசிக் வீடியோ. அதுவும் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.
அந்த சூரியகாந்தி தோட்டத்துலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒர்க் பண்ணல ரொம்ப பெரிய அவுட்டோரா இருந்தது. பவளமல்லிக்கு முன்னாடி பாக்குறப்ப இந்த ப்ராப்பர் அவுட்டோரா. அதுக்கப்புறம் நிறைய பேர் சூரியன் தோட்டத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டை பார்த்துட்டு. சூரியகாந்தி தோட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இது எந்த தேட்டரில் ஷூட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக உங்கள் சேனல் மூலியமாக சொல்லலான்னு நாங்கள் ஆல்பர்ட் தேட்டரில் ஷூட் பண்ணோம். ஓகே. ஸோ அது ரொம்ப பழமையான ஒரு தேட்டர், ஆனால் ரொம்ப நைஸ் ஆர்ட் டெக்கோவான பிளேஸ். நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 பிளேஸ். அது நிறைய பேர் ஆக்சுவலாக எங்கே ஷூட் பண்ணீங்க அந்த இடம் இந்த இடம் சொல்லிட்டு இருந்தான். பட் ஆனால் நான் நிறைய சின்ன வயசுலலாம் போய் அந்த ஆல்பர்ட் தேட்டரில் படம் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே ஷூட் பண்ணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஐ திங்க் இது மூலயமா நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இனி நிறைய பேர் திருப்பி அங்கே போய் அந்த ஒரு சின்ன தேட்டர். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமும் பண்ணிட்டாங்க நிறையா. பட் சூரியகாந்தி தோட்டம்லாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட டெய்லி பேசிஸில் மெசேஜ் அனுப்பாங்க எங்கே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அது சீக்கிரட்டாகவே இருக்கட்டும். அப்படியா? அப்போ அதை ரிவீல் பண்ணுறதா இல்லை ரிவீல், ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமா நான் இடம்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு ஏதாவது பேக் பெயின் ஆகிடும். அடுத்த ஷூட்டுக்கு பார்த்துக்கலாம். பட் பேசிக்கலி யூஆர் அ பிபிஏ பர்சன் அண்ட் அங்கேருந்து ஒரு சினிமோட்டோகிராஃபரா ஒரு டேரக்டரா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடந்தது? எனக்கு பேசிக்காக ஃபிலிம்ஸ் தான் என்னோட மேஜர் கோர் இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. ஸோ படங்கள் காலேஜ் டைமில் ஒரு 1.5 வருஷத்துக்கு, ஐ திங்க் 1.5-2 வருஷம் டெய்லி வந்து நான் 3 படம் பார்ப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் அது 1.5 வருஷம் ஸ்ட்ரீக் போச்சு. டெய்லி 3 படங்கள் பார்ப்பேன். அதோட அப்படியே நான் ஒர்க் பண்ணுன்றது தான். நான் சின்ன வயசுலேயே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய பீப்புள் மீட் பண்ணி அவங்க மூலயமா ஸ்ட்ரீம்லைன் ஆகி அதுக்கப்புறமா பண்ணி பால் மீட் பண்ணி அங்கேருந்து ஒரு ஜேர்னி போய் அதுக்கப்புறமா இவர் அபய் என்னை கூப்பிட்டாரு. ஸோ அங்கேருந்து மியூசிக் வீடியோ பண்ணி இப்போது ஸோ ஒவ்வொரு பாட்டு டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹூல் see that first out அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யாரு? ஸோ ஆக்சுவலாக இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். என்னென்னா நான் வந்து நான் என்னோட எந்த டெக்னீஷியன்ஸ்க்குமே நான் வீடியோ காமிக்க மாட்டேன். ஓகே. யாருக்குமே காமிக்க மாட்டேன். நானும் என்னோட எடிட்டர் விக்கி பப், நானும் அவர் மட்டும்தான் உட்காந்து அதை பார்ப்போம். ஸோ அது மோஸ்ட்டாக இந்த 3 வீடியோவுமே யூடியூப்பில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாருமே ஆமாம், சாயும் சரி. அது வந்து எல்லாருமே என் பேரில் கோவப்படுவாங்க. பட் ஆனால் டைம்லைனில் வந்து ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணுறதுனால எக்ஸைட்மெண்ட் ரீட்டைன் ஆகணும், பீப்புள் வந்து புதுசாக பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து காமிக்க மாட்டேன். பட் திங்க்குக்காவது காட்டுறீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். திங் மியூசிக் வந்து என்னை வந்து என் மேலே ரொம்ப ட்ரஸ்ட்டு தான். நீ பண்ணால் நல்லா இருக்குன்றது தான் திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அதுதான் இன்னுமே ப்ரெஷர். என்கிட்ட பார்க்கணுன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே ஏதாவது நல்லதாக பண்ணணும், புதுசாக பண்ணணுன்றது புஷ் பண்ணுறதுனால டேரெக்டாக யூடியூப்பில் தான் பார்ப்பாங்க. நானும் என்னோட எடிட்டர் விஎஃப்எக்ஸ் விக்கி பப் அப்படின்னு சொல்கிற நாங்கள் 2 பேர் தான் ஆக்சுவலாக வி ஹவ் ட்ராவல்ட் வெரி லாங். ஸோ அவரும் நானும் தான் அந்த வீடியோவை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி எங்களுக்கு பிடிச்சா பீப்புளுக்கு பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில். ஓகே. ஸோ போட்டோன்னே எப்பயுமே வர ஃபர்ஸ்ட் கால் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் ஆனோன்னு வர முதல் கால்? அப்படி இல்லை, நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபீலிங் இருக்குன்னா, எப்பா முடிச்சாச்சு, ப்ரெஷரோட இனிமேல் வந்து போட்டியிட தேவையில்லை. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங் தான் இருக்கும். இந்த பவழமல்லி தான் எங்களுக்கு வந்து இந்த திங் மியூசிக் வந்து தே புட் அப் ஈவெண்ட் இன் விஆர் மால். ஸோ அதனால் வீடியோ வந்து முன்னாடியே கொடுக்கணுன்றது ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு பவளமல்லி வந்து ஆக்சுவல் ஆடியன்ஸோட ஃபர்ஸ்ட் அங்கே ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி யூடியூப்ல தான் வந்து. ஸோ ஆக்சுவல் ஆடியன்ஸோட பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு மனநிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கெல்லாம் வந்து இதாகுமோ நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அது பீப்புளுக்குமே பிடிச்சி அவங்க எல்லாருமே அதை ரெசனேட் பண்ணது எனக்கு ரொம்ப சூப்பர். சில இதுக்கெலாம் பயங்கரமாக அந்த கைடு என்ட்ரிக்கெலாம் பயங்கரமாக கற்றுனாங்க. அதெல்லாம் நிகேத் பொம்மியுடைய சினிமாட்டோகிராஃபி இதில் அவருடைய கொலாபரேஷன் ஆஃப்டர் டியூட் சாய் நிகேத் அண்ட் நாங்கள் விழிவிக்கிறதுலே கொலாபரேட் பண்ணியிருந்தோம். ஓகே. விழிவிக்கிறதுலே நிகேத் ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. நிகேத் வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு ஹியூமன் பீயிங், ரொம்ப சூப்பர். ஆக்சுவலாக என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன் இந்த கடந்த ஒரு 2-3 ப்ராஜெக்டில்.
ஸோ விழிவிக்கிறல நாங்கள் ரொம்ப நாளாக கொலாபரேட் பண்ணணும்னு பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா விழிவிக்கிறல கொலாபரேட் பண்ணோம். அது அவரோட விஷுவல்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சூரரை போட்டரெல்லாம் மறக்க முடியுமா? ஸோ அது ரொம்ப சூப்பராக லேண்ட் ஆச்சு. இந்த சூரியகாந்தி தோட்டத்தில் ஷூட் பண்ணதாகவும் இருக்கட்டும், இந்த ஆல்பர்ட் தியேட்டரில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக அது லேண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா திருப்பி நாங்கள் கொலாபரேட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வேறு மாதிரி பண்ணோம், புதுசாக பண்ணோம், அப்போ பண்ணலாம் அப்படின்னும் போது பவழமலை சொல்லியிருந்தேன். அவரும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸில் ஆப்ரேட் பண்ணது கிடையாது, நானும் ஆப்ரேட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேசி 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 ஒரு மாதிரி நல்லா எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட்டிவ். நம்ம என்ன சொன்னாலுமே வந்து நோவே சொல்ல மாட்டார். ஸோ பவழமலைலாம் ஆக்சுவலாக நிறைய ஹேண்டில் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கேமராவோட வெயிட்டே வந்து 20 கிலோஸ் இருக்கும். அதில் மல்டிபிள் டேக்ஸ், ஒரு 20 டேக் 25 டேக் ஒரு ஷாட்டுக்குமே போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எந்தவித ஒரு ஒரு சலிப்பும் தட்டாமல் அவர் வந்து இன்ஃபேக்ட் ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியிலையும் பிஸியாக இருக்கிற ஒரு டிஓபி. ஆமாம், இங்கே ஐ திங்க் இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். எவ்ரிபடி வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம். ஸோ அந்த மாதிரி பார்த்தா நிக்கேத் வந்து இஸ் அ டார்லிங் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். வெரி ஹாப்பி தட் ஐ எம் டூயிங் திஸ் வித் ஹிம். அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அது வந்து ஒவ்வொரு பார்ட்லையுமே இட்ஸ் இன் திஸ் 16:9 அந்த ஒரு அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. அது வந்து இண்டீஸ்க்காக அதை அப்படி பண்ணுறதா இல்லை விஷுவல் இதில் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியா? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக நான் டிஓபின்றதுனால முன்னாடி நான் நிறைய ஷூட் பண்ணிட்டு இருக்குன்றதுனால எனக்கு என்னோட ப்ரெஃபரன்சஸ் லைக்கிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நான் டிஓபிஸ் கூட இது பண்ணும்போது அவங்களுக்கு சில டைம் வந்து நான் சொல்கிறது பிடிக்கும், சில டைம் வந்து என்னை எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சில டைம் இது கம்பைண்டாக கொலாபரேட்டிவாக இப்படி போகலான்றது இருக்கும். ஆனால் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வரும்போது மட்டும் நான் வந்து சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம், அது ட்ரீட் பண்ணலான்னு சொல்லி நான் இது பண்ண போகும்போது ஐ திங்க் தே வில் ஆல்சோ பி ரியலி ஹாப்பி டு கொலாபரேட். ஏன்னா டிப்பிக்கலாக நான் ஒர்க் பண்ண டிஓபிஸ் விஜய் கார்த்திகரன் ஆகட்டும், ஆசை கூட பண்ண விஜய் கார்த்திகரன், ஹீ டிட் ஜெயிலர், அதுக்கப்புறமா நான் ஜேன்னு சொல்லி ஒருத்தரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா நிக்கேத், இவங்க எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீமில் லாங் ஃபார்மேட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுனால when they come to இந்த மாதிரி மியூசிக் வீடியோஸ் they have a lot of liberation. ஒரு 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 மாதிரி என்ன வேணால் பண்ணலாம், ஒரு கை கட்டி போடாமல் இருக்கும். ஒரு நிறைய கேமரா மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது ஐ திங்க் தே ஆல்சோ என்ஜாய் இட். இந்த மாதிரி நான் டிஓபி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நானுமே இன்னும் கிளியராக என்னோட கான்வர்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி போகலாம், டெக்னிக்கலாக நிறைய நாங்கள் இது பண்ணுவோம், லைட்டிங் பற்றி நாங்கள் நிறைய ஜாம் பண்ணுவோம். ஸோ ரொம்ப கொலாபரேட்டிவான ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷன்ஸ் வரும்போது நாங்கள் நிறைய 3:2 நாங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா 4:3 ஆப்ரேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா அடுத்து வரதில் வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஃபுல்லாக 4:3 பிளாக் அண்ட் ஒயிட்டில் போகலாம் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் சூப்பர் தான். நைஸ் நைஸ். அண்ட் இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி சொன்னது காத்து மேல ஒரு பயங்கர ஹிட் ஒன்று பண்ணி விட்டு போச்சு. அந்த பாட்டு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் அதுவுமே வேற மாதிரி இருக்கும் விஷுவலா. ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷன், ஒரு செட்டா, நிறைய எல்லாம் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் வித் சாய், ஒர்க்கிங் வித் பால், எது பயங்கர ஃபன், ரொம்ப சேலஞ்சிங்? 2 பேருமே ஃபன்னு, 2 பேருமே சேலஞ்சிங் தான். இது நான் சாயோட டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுனால ப்ரெஷரும் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகம். பாலோட டிஓபியாக ஒர்க் பண்ணுறதுனால பால் வந்து ஸ்க்ரீனில் முன்னாடியும் இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இங்கே இருக்கிற பின்னாடி வந்து இன்னமும் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஓபியாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதே மாதிரி பால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். லிட்டரலாக அந்த காற்று மேலே ப்ரோமோ ப்ளஸ் வீடியோ வந்து நாங்கள் ஒரு நாளில் ஷூட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6.5 minutes கிட்ட கண்டென்ட், 6.5 minutes இல்லை, ஐ திங்க் ஒரு 6 minutes கிட்ட கண்டென்ட் ப்ரோமோ அண்ட் திஸ் வி ஷார்ட் ஃபார் 1 day, வித்தின் 1 day. ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்து எப்படி பண்ணோன்றது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கே தெரில அது எப்படி பண்ணோன்ட்டு. ஸோ இப்போ இண்டீஸ் ஒரு பக்கம் டைட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரம் தேஜு? நெக்ஸ்ட்டு படம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் ஆல்மோஸ்ட் டூயிங் மை ஃபிலிம். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் ரியலி நைஸ் ஆல்சோ இன் லாங் ஃபார்மேட். ஏன்னா அது பண்ணதான் வந்திருக்கோம். ஐ வாண்ட் டு மேக் ஃபிலிம்ஸ் தான். இதெல்லாம் அதுக்கான ப்ராக்டிஸ் தான். ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணி படம் பண்ணும்போது படம் சூப்பராக பண்ணுன்றது தான் இன்டென்ஷன். அண்ட் உங்களோட எடிட்டர் விக்கிபப், ஸோ எடிட்டிங் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் அண்ட் ட்ரான்சிஷன். ஸோ விக்கிபப் பற்றி? விக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு பிரதர் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நானும் விக்கியும் ஷேர் பண்ணுறோம். ஓகே. ஸோ விக்கிபப் வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட பெரிய பேக் போர்டாக இருந்திருக்காரு. ஆக்சுவலாக நான் மென்ஷன் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நீங்கள் வந்து ஒரு யூனிக்காக ஒரு மேட்டர் ஒன்று சொல்கிறீங்கன்னா அதுக்கு வந்து மேஜர் கிரெடிட் கோஸ் டு விக்கி. ஏன்னா அவர் வந்து 170 ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து ஆசைக்கூடில் பண்ண அந்த பட்டர்ஃப்ளைலேருந்து, அதுக்கப்புறமா சித்திரப்புத்திரியில் பண்ண விஎஃப்எக்ஸ், அதுக்கப்புறமா விழிவிக்கிறல பண்ணது, பவழமல்லியில்
இதில் எல்லாத்துலேயுமே ஆக்சுவலாக அவரோட டச் இருக்கும் விச் மேக்ஸ் இட் த மோஸ்ட் யூனிக் ப்ராடக்ட். ஸோ அவர் வந்து இந்தியா லெவல்லையே ஆக்சுவலாக இஸ் ஒர்க் வித் லாட் ஆஃப் பீப்புள். ஹனுமான் கைண்டோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சாய் பால்டப்பா, இங்கே இருக்கிற நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்க்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்கார். அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் வெரி மச் விச் இஸ் அன்னோட்டிஸ்ட். ஸோ அவர் இஸ் அ டைரக்டர் ஆல்சோ பை ஹிம்செல்ஸ். ஸோ இப்போ அவரும் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இது என் சார்பில் தாண்டி இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸோட கம்யூனிட்டி சார்பாகவே ஹீ இஸ் பொசிஷனிங் தெம் இன் அ வெரி நியூவர் அண்ட் யூனிக் வே. ஸோ அது வந்து குடோஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு. கண்டிப்பாக கிரேட் ப்ரோ. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பெரிய நன்றி. பிகாஸ் இந்த டைம் அண்ட் ஏஜில் வந்து டெக்னீஷியன்ஸை வந்து கூப்பிட்டு வச்சு இந்த ஒரு 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 டாக் பண்ணுன்றது இட்ஸ் அ வெரி இனோவேட்டிவான ஒரு தாட். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் த நீட் ஆஃப் த ஆர். ஏன்னா பீப்புள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஆர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அது வந்து ஜஸ்ட் லைக் ஹவு people in front of the screen and artists are important. I think இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் வந்து மேலும் அடுத்த வர ஒர்க்குக்கு நிறைய பின்னாடி இருக்கிற பீப்புளை நீங்கள் கூப்பிட்டு வச்சு ஐ திங்க் நீங்கள் இது பண்ணுறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட். கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் நிறைய டெக்னீஷியன்ஸை கொண்டுறது. பிகாஸ் அவங்களோட ஒர்க் இல்லைன்னா இங்கே நம்ம படம் பார்க்க முடியாது அப்படின்றது இட்ஸ் அ பிக் திங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமே உங்களுடைய படத்துக்கு அந்த அப்டேட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரம் கொடுங்க. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.